விருச்சிக இலக்கணம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காரு. அவர் கல்வி ரீதியாக அவருக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும், அவருக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும். இந்த செவ்வாயுடைய ராசியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவர் 6 படை வீடு கொண்ட திருமுருகன், அதாவது எப்போவுமே விருச்சிக இலக்கணத்தில் யார் பிறந்தாலும், விருச்சிக ராசியில் பிறந்த எப்போவுமே விருச்சிக இலக்கணம் விருச்சிக ராசியில் ஒரே லக்கணம் ஒரே ராசியில் யார் பிறந்திருந்தாலும் முருகனை ஒரு கோயிலில் ஒரு முருகனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகத்துக்கு நேர் மேசம் எடுத்துட்டிங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மறுபடி மேசம், அப்படின்னா 6வது இடமும் செவ்வாய் வீடாக வரும். அப்போ அதுவும் முருகனாக வருது. அப்போ 6 படை வீடு கொண்ட திருமுருகனுக்கு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 நாள் வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி 6 படை வீடு கொண்ட திருமுருகனுடைய கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அவருக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும், அவருக்கு தொழிலே அவர் அசுர வளர்ச்சிக்கு வருவார், கல்வினால் அரசாங்க வேலையும் கிடைக்கும். நன்றி ஐயா.